இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நேற்றுக்கு பார்த்த அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட கண்டினியூஷன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா குரூப் கிரியேஷன் பண்றதுல நேற்று வந்து நம்ம ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் போட்டோம். இதே மல்டி ப்ராடக்ட் போட்டதா இருந்தா எப்படி போடுறது அதுதான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மல்டி மாஸ்டர்ஸ் போங்க. மல்டி மாஸ்டர்ஸை கிளிக் பண்ணிட்டு மல்டி கிரியேட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட் போட போறீங்கன்னு கொண்டு வாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டேபிள், இந்த இடத்துல பிரைமரின்னு வந்துடணும், இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சிங்கிளா கிரியேட் பண்ணும்போது எஸ் கொடுத்தோம்ல, அதுதான் கான்செப்ட் இங்க. இதே போல வாஷிங் மிஷின், இப்போ வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் தென் பிரைமரி தென் எஸ் தென் டிவி வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ நேம் இருக்கிறதால அது வராது. இப்ப பாத்தீங்கன்னா பீரோ பிரைமரி எஸ் தென் வாட்டர் ஹீட்டர் இதுவும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இது போல மல்டி மாஸ்டர்ஸ்ல போடும்போது நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா போடாம நிறைய ப்ராடக்ட் போட்டுடலாம். இப்போ நான் பென் ஸ்டாண்ட் பிரைமரி தென் எஸ், ஓகேங்களா? இது போல நீங்க நிறைய ப்ராடக்ட கொண்டு வரலாம். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்னா ஸ்டாக் கேட்டகரிஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர் அது போல சொல்லும் போது எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஒரே ஹெட்டிங்ல கொண்டு வந்தோம்னா நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், கேஜெட், டேப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனல் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்துருச்சு. மீதி இருக்கிற பொருள் இப்போ வாஷிங் மிஷின் தென் கேஸ் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளையன்சஸ்ல வந்துட்டாங்க. தென் ஃபேன்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ல வருது. மீதி பேர்லாம் வந்து இப்போ சோஃபாலாம் வந்து பர்னிச்சர்ல வராங்க. இது போல கிரியேட் பண்றதுதான் ஸ்டாக் கேட்டகரிஸ். போயிட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரே ப்ராடக்டா இருக்கணும். இப்போ இந்த மல்டி கிரியேட்ல நீங்க போலாம். மல்டி கிரியேட்ல போயிட்டு நீங்க என்னென்ன ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஐட்டம்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கொண்டு வரேன். ஸோ இது போல நம்ம வந்து அண்டர் இதுவும் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், எலக்ட்ரானிக்ஸ் இப்படி கொடுத்துட்டு இங்க அண்டர் பிரைமரி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.